ஏக இறைவனை போற்றி புகழ்வதோடு இந்நிகழ்ச்சியை ஆரம்பிக்க வைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகுன். நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் அஞ்சுவதற்காக உங்கள் முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. சூரா பக்கரா 183வது வசனம். ஆம், நாம் அனைவரும் எதிர்வரும் ரமலானை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றோம். ஆண் பெண் இருப்பாளரும் ஏனைய நாட்களை விட ரமலானுடைய நாட்களை திட்டமிட்டு கழிப்பதற்கு தயாராகுவோம். ஏனென்றால் ரமலானுடைய காலங்களில் நாங்கள் பிடிக்கிற நோன்பு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கிறோம். இந்த வகையில் பெண்கள் எப்போதும் இந்த ரமலானுடைய காலங்களில் ஒரு விடயத்தை கொண்டு ஆதங்கம் படக்கூடியவங்களை இருக்கிறோம். என்னென்றா, ஆண்களை போல எங்களுக்கு இபாதத் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதில்லையே. ஏனென்றா அது எப்போதுமே உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. ஆண்கள் எப்போவுமே வெளி உலகத்தோட அதிக தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க. பெண்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆண்கள் அடிக்கடி பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பயான் நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நிறைய இறைத்தேடல்களில் கலந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் நாங்கள் எங்களோட நோன்பு காலங்களில் கூட வீட்டுக்குள்ளே இருந்து கிச்சனுக்குள்ளே எங்களோட காலத்தை கழிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். மார்னிங் எழும்பினா இஃப்தார் அரேஞ்ச்மெண்ட் ஆகும், ஆஃப்டர் இஃப்தார் சஹர் அரேஞ்ச்மெண்ட்டாக இருக்கும். இப்படியே எங்களை நோன்பு போகுதே என்று லேடிஸ் நாங்கள் மிக ஆதங்கப்படக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனால் எங்களோட நோன்பை எங்களோட வீட்டு வேலைகள் செய்து கொண்டே சிறப்பிக்கிறதுக்கு, இபாதத்கள் செய்கிறதுக்கு நிறைய வழிகளை எங்களுக்கு அல்லாஹ் தந்திக்கிறோம். நாங்கள் சமைக்கிறோமா, சமைச்சு கொண்டே எங்களுக்கு பல இபாதத்தான விஷயங்களை செய்யலாம். எங்களோட மீசான் தராசு பாரமாக கூடிய ஜிக்கர்களான சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் போன்ற திக்கர்களை எங்களோட நாவால் மொழிந்து கொண்டு எங்களுக்கு சமையல் வேலையை செய்யலாம். என்ன வேலை செய்யறாலும் எங்களோட வாயால் ஜிக்கர்களை மொழிஞ்சு கொண்டு செஞ்சு கொள்ளலாம். சுபஹானல்லாஹி வபிஹம்தி சொல்லலாம். எவ்வளோ கடல் நுரையளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். இந்த திக்கர் ஓதிக்கொண்டு எங்களுடைய வேலைகளை செய்யலாம். அதையும் தாண்டி வீட்டுக்குள்ளே எங்களுக்கு நல்லமல் செய்கிற ஒரு விஷயம்தான் எங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் இருந்தால் அந்த பெற்றோர்களை நாங்கள் கண்ணியப்படுத்துறது, எங்களோட தாய் தந்தையர்களை உபசரிக்கிறது. அல்லாஹ்விடத்தில் மிக அதிகமான கூலி எங்களுக்கு கிடைக்குது. அவங்கள உபசரிக்கிறது முதன்மையாக நாங்கள் கொண்டிருக்கணும். எங்களோட தாய் தந்தையர்களை கனிவுடன் நாங்கள் நடத்த வேண்டும். இதையும் தாண்டி எங்களுக்கு ஓத தெரியா, படிக்க தெரியா, வாசிக்க தெரியான்னு ஈக்க போக்கல, எங்களுக்கு வெளியே செல்றதுக்கு கூட நேரம் இல்லாமல் ஈக்க போக்கல, நாங்கள் எங்களை வேலைகளை செய்து கொண்டே மொபைல் ஃபோன், இப்போ யாருக்கிட்டேயுமே ஃபோன் இல்லாதவங்க ஈக்க முடியாது. எல்லா வீட்டுகள்லையும் சரி, தனிநபராக இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டேயும் இந்த மொபைல் ஃபோன் காணப்படுது. இந்த மொபைல் ஃபோனில் எங்களுக்கு கிராக் போட்டு கேட்டுக்கொண்டு எங்களோட வேலைகளை செய்யலாம். பல பயான் நிகழ்ச்சிகள் ஈக்குது. அதனால் வீட்டுள்ளுக்கே ஈக்கிறோம் என்று கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுள்ளுக்கே ஈந்து கொண்டு எங்களுக்கு பல இபாதத்துகளையும் ஜிக்கர்களையும் செஞ்சு கொள்ளலாம். இப்படி பெண்களாகிய நாங்கள் எங்களோட நோன்பு காலங்களில் சிறப்பித்து இபாதத்களோட கழிக்கிறதுக்கு பல விஷயங்களை திட்டமிட்டிருக்கிறோம். அந்த வகையில் நிறைய விஷயங்கள் இந்த நோன்பு காலத்தில் நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களாகவும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விடை தருவதற்காக எங்களோட ரைசப் அகாடமி மொல்லிமாக்கள் சிலர் இங்கே இருக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மொல்லிமா. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மொல்லிமா, பொதுவாக பெண்கள் ஏனைய காலங்களை போல நோன்பு காலங்களில் மிகவும் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நோன்பும் இல்லை, தொழுகையும் இல்லை, அதே போல் குர்ஆனையும் தொட்டு ஓத முடியாத நிலையில் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா இந்த பீரியட் டைமில் அந்த நோன்புடைய நாட்களில் நாங்கள் நிறைய இபாதத் செய்ய ஆசைப்படுவோம். ஆனால் எங்கள்கிட்ட எல்லா இபாதத்களையும் செய்ய இல்லாமல் போகுதே. குர்ஆன் ஓதை மேலா, தொலை மேலா, நோன்பு பிடிக்க எல்லாமே போகுதுன்னு பெண்கள் மன உளைச்சலுக்கு காரணமாகுறாங்க. இப்படிப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்னா இது ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்குரிய விஷயம் இல்லை. இந்த கொஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது முன்னாடி சில விஷயங்களை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும்னா எங்களுக்கு இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக விட தெரிய வரும். முதலாவது நம்ம புரியணும் என்னென்னா, மற்ற வேதங்களை போல் இல்லாமல் இஸ்லாமிய மார்க்கமானது குர்ஆனை யாருக்கும் ஓதலாம், யாரும் தொட்டு ஓதலாம் என்று சொல்லியிருக்குது. இன்னார் தொடக்கூடாதுன்றோ இல்லாட்டி இன்னார் தொடணும் என்று சொல்லியோ எந்த ஒரு வரையறையும் இல்லை. முஸ்லீம்களும் படிக்கலாம், நான் முஸ்லீம்களும் படிக்கலாம், ஆண்களும் படிக்கலாம், பெண்களும் படிக்கலாம். அந்தளவுக்கு குர்ஆன் என்பது பொதுவான ஒரு வேதமாக பார்க்கப்படுது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னு சொன்னால், அல்லாஹ் தாலா இந்த குர்ஆனை சவுண்டு வடிவத்தில் தான் இறக்குறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ரசூலுல்லாஹ்களுக்கு எப்படி வந்துச்சு?
சவுண்ட் வடிவத்தில் தான் வந்துச்சு, எழுத்து வடிவத்தில் வரல. அப்போ அப்படி இருக்கும்போது சவுண்டு வடிவத்தில் என்று வரும்போது அந்த இடத்துல தொடுதல் என்ற ஒரு மெட்டருக்கே இடம் இல்லை. என்ன ஒரு புத்தக வடிவத்தில் வந்தால் தான் நாங்கள் தொட முடியுமா தொடக்கூடாதுன்ற ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கலாம். இந்த இடத்துல சவுண்டு வடிவத்தில் தான் இறக்கப்பட்டதாக பார்க்குறோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதினாங்க, ஓதி காண்பித்தாங்க, ரசூலுல்லாஹ்களுக்கு அப்படித்தான் வந்துச்சு. 23 வருஷ காலமாக குர்ஆன் வந்து எப்படி வந்துச்சு? சவுண்ட் வடிவத்தில் தான் வந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹோட காலத்தில் குர்ஆன் என்பது புத்தக வடிவத்தில் இருக்கல, அப்பப்போ எழுதி கொண்டாங்க. இது சஹாபாக்கள் மனனம் செய்கிறாங்க அப்படி நம்ம பார்க்குறோம். அப்போ தொடுதல் என்று வர்ற அந்த ஆர்கியூமெண்ட் எப்போ வருமெண்டா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய குர்ஆன் ரசூலுல்லாஹோடைய காலத்திலையும் குர்ஆனாக அச்சிடப்பட்டு குர்ஆன் கையில் இருந்தால், நபிகள் நாயகம் சொல்லியிருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? குர்ஆனை கண்டிப்பாக மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த குர்ஆனை பொறுத்தளவில் சவுண்டு வடிவத்தில் தான் இறக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். ஆகவே நம்ம மாதவிடாய் பெண்கள் குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நியாயம் இல்லை. தேர்ட் பாயிண்ட் நம்ம பார்க்குறோம் எப்படின்னா, அல்லாஹ் தாலாவோ இல்லாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை விதிக்கல, சஹீஹான செய்திகளை கொண்டு தான் அமல்கள் செய்யலாம். அப்போ குர்ஆனை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாது எங்கேயாவது ஒரு ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து தொடக்கூடாது தான். குர்ஆன்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி அப்படியான ஆதாரங்களை நம்ம பார்க்க முடியல. அதே நேரம் மாதவிடாய் பெண்கள் செய்யக்கூடாத காரியங்களையும் நபிகள் நாயகம் விளங்கப்படுத்தி இருக்கிறாங்க. என்னென்ன செய்யக்கூடாது? காபாவை தவாஃப் செய்யக்கூடாது, அதே நேரம் நம்ம நோன்பு பிடிக்கக்கூடாது, தொழக்கூடாது, அதே மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வந்தால் செக்ஸ் வைக்கக்கூடாது, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்படி சொன்ன நபிகள் நாயகம் குர்ஆனை தொடக்கூடாது என்று சொல்லி எங்கேயும் சொல்லப்படலை. அதே மாதிரி நம்ம பார்க்குறோம், அன்னை ஆயிஷா அவர்கள் ரசூலுல்லாஹ்களோட ஹஜ்ஜுக்கு போகிற நேரத்தில் கூட ஒரு இடத்துல மாதவிடாய் ஏற்படுது. அந்த மாதவிடாய் ஏற்படக்கூடிய நேரங்களில் அவங்க தன்னுடைய கவலையின் வெளிப்பாடாக அழுகுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஹாஜிகள் செய்ய வணக்கங்களை நீ செய்யலாம், காபாவை செய்கிறத தவிர்த்து கொள், உனக்கு காபாவை செய்வதை விட்டு விட்டு ஏனைய வணக்கங்களை புரி என்று சொல்லி நபிகள் நாயகம் என்ன செய்யறாங்க? அமல்கள் செய்வதற்கு தூண்டினாங்களே தவிர காபாவை தவாஃப் செய்யக்கூடாது, அதே நேரம் குர்ஆன் ஓதக்கூடாதுன்னு சொன்னாங்களா? சொல்லி இருந்தா, தெளிவாக சொல்லப்பட்டிருந்தா நம்ம செய்யக்கூடாது. அப்ப இதுல நம்ம இது ஒரு தெளிவான ஒரு ஆதாரம். அன்னை ஆயிஷாவுக்கு இந்த இடத்துல குர்ஆன் ஓதாதே இல்லை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு தடையும் நம்ம பார்க்க முடியாம இருக்குது. அப்போ அதே மாதிரி நம்ம அடுத்த பாயிண்ட்டை நம்ம பார்க்கலாம். எப்படி என்று சொன்னால், ஒரு குர்ஆன் வசனத்தை அவங்க காட்டுவாங்க. சூரா வாக்கியால் இடம்பெறக்கூடிய வசனம், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், தூய்மையானவர்களை தவிர இந்த குர்ஆனை யாரும் தொடமாட்டார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை காட்டுவாங்க. அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வசனத்தை வச்சு மாத்திரம் குர்ஆனை வந்து நம்ம மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு பொதுவான ஒரு விஷயம். இந்த பொதுவான விஷயம் என்று நாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வசனத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனங்களை எடுத்து பாருங்க. அந்த வசனங்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த வசனம் நம்ம கையில் இருக்கக்கூடிய குர்ஆனை பற்றி பேசலன்னு விளங்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்டா, இன்னஹு லகுர்ஆனுன் கரீம் ஃபீ கிதாபின் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், இது பாதுகாக்கப்பட்ட பதிவேட்டில் உள்ள மகத்துவமிக்க குர்ஆனாகும், தூய்மையானவர்களை தவிர இந்த குர்ஆனை யாரும் தொட மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தாலா குர்ஆன்ல சொல்வதை நம்ம பார்க்குறோம். இப்போ இதுல என்ன விளங்குதுண்டா, நாம தொட முடியாத குர்ஆன் எதென்று பார்த்தோம்டா, அல்லாஹ் தாலாவால் பாதுகாக்கப்படக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்கக்கூடிய குர்ஆன் தான். அந்த குர்ஆனை வானவர்கள், தூய்மையானவர்கள் தானே, நாம பாவம் செய்யறோம், வானவர்கள் பாவம் செய்வாங்களா? தூய்மையானவர்களை தவிர தொட முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ் தாலா இடத்துல இருக்கக்கூடிய லவ்ஹுல் மஹ்ஃபூல் இருக்கக்கூடிய குர்ஆனை பத்தி தான் பேசப்படுது. எனவே வெறுமனே இந்த ஒரு வசனம், அதாவது லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், அந்த வசனத்தை மாத்திரம் வைத்து குர்ஆனை வந்து மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. உண்மையிலே நம்ம பார்த்தோம்னா ரமலானுடைய மாதம் என்று எப்படிப்பட்ட மாதம்? ஈமான கூட்டக்கூடிய மாதம், இபாதத்துகளை செய்யக்கூடிய மாதம். பெண்கள் தொழக்கூடாதுன்னு அல்லாஹ் தாலா எங்களுக்கு தடை விதிக்கிறான். அதே நேரம் நோன்பு பிடிக்கக்கூடாதுன்னு தடை விதிக்கிறான். நாம் ஈமானோடு இருக்கணும்டா, அல்லாவோட பேசணும்டா எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அது என்ன வாய்ப்பு? குர்ஆன் ஓதுறது. நிறைய பெண்கள் குர்ஆன் வந்து அவங்களுக்கு மனநலத்தில் இருக்கிறது, பார்த்து தான் ஓதக்கூடியவங்களா இருப்பாங்க. சில ஆலிம்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மாதவிடாய் பெண்கள் குர்ஆனை தொடக்கூடாது, கைகளால் தொடுறதை விட அவங்க கைக்கு வந்து கிளவுஸ் போட்டுட்டு தான் தொடணும், இல்லாட்டி குர்ஆனுடைய தாளை பெறட்டுறன்னு சொன்னால் ஒரு குச்சி எடுத்து குர்ஆனை தாளில் பெறட்டுறது வந்து மிகவும் சிறந்தது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க.
முதலாவது நம்ம ஆரம்பத்தில் நம்ம புரிஞ்ச மாதிரி, அதாவது இந்த குர்ஆன் சவுண்ட் வடிவத்தில் தான் அருளப்பட்டுச்சு, புத்தக வடிவத்தில் என்றதை அந்த ஆளுங்கள் புரிஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான மார்க்க தீர்ப்புகள் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏனென்றால் குர்ஆன் என்பது வந்து சவுண்ட் வடிவத்தில் தான் அருளப்பட்டுச்சு. அதனால் நம்ம கைக்கு க்ளவுஸ் போட்டு தான் குர்ஆனை தொடணுமென்றோ இல்லாட்டி வந்து நம்ம வந்து குச்சியால் தான் இந்த தாளை பிரட்டணுமென்றோ நம்ம சொல்கிறதுக்கு நபிகள் நாயகம் எங்களுக்கு எந்த ஒரு வழிகாட்டலையும் சொல்லவில்லை. தாராளமாக பெண்கள் குர்ஆனை தொடலாம், தொட்டு ஓதலாம். நம்முடைய உரிமைகளில் இவங்க கை வைக்கிற மாதிரி, யாரு குர்ஆனை தொடக்கூடாதுன்னு மாதவிடாய் பெண்கள் தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ முஸ்லீம் பெண்களுடைய உரிமைகளை கை வைக்கிற மாதிரி இருக்குது. எனவே தாராளமாக உங்களுக்கு பெண்களாகிய நமக்கு எந்த நேரத்திலையும் குர்ஆனை ஓதலாம், தடையில்லை. இஸ்லாமிய மார்க்கம் இலகுவான மார்க்கம். மூலிமா இதே போல தான் இப்போ பெண்கள் வந்து அமல் செய்யக்கூடிய ஆர்வத்தில் என்ன செய்கிறாங்கன்னா இந்த பீரியட் வந்து நிற்கிறதுக்காக டேப்லெட் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படி யூஸ் பண்ணுறது சரியா மூலிமா? மாதவிடாய் என்பது முதலாவது பெண்கள் புரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இறைவன் வைத்த நியதி. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து அதாவது உலகம் அழியும் வரைக்கும் எந்த பெண்கள் பிறக்கிறார்களோ அந்த பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்த நியதி தான் இந்த பீரியட்ஸ் என்று சொல்கிறது. அல்லாஹ் வச்ச விதியை வந்து இந்த டேப்லெட்ஸை நம்ம யூஸ் பண்ணி மாதவிடாய் நிப்பாட்டுறது என்றது அல்லாஹ் வச்ச நியதியை மாற்ற மாதிரி. ஏன்னா அல்லாஹ் நமக்கு எழுதின நியதி. மாதவிடாய் என்றது உண்மையிலே ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான். இருந்தாலும் அந்த மாதவிடாயில தான் பெண்மையை அல்லாஹ் தந்திருக்கிறான். ஒரு சமூகம் உருவாகக்கூடிய ஒரு பெரிய ஒரு செட்டப் தான் மாதவிடாய் என்றது. அப்போ இந்த மாதவிடாய் வரக்கூடிய நாட்களில் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் சில விஷயங்களை தடை செய்யுது. வணக்க வழிபாடுகளை நம்ம பார்க்குறோம், தொழுகை, அதே மாதிரி நோன்பு, இதெல்லாம் தடை செய்யுது. அப்போ அப்படியான நேரங்களில் சில பெண்கள் என்ன செய்கிறாங்கன்னா நிறைய அமல் செய்யணும், அல்லாஹ்வை நெருங்கணும், அதனால டேப்லெட்டை யூஸ் பண்ணினோம்னு சொன்னால் பீரியட்ஸ் வராது, என்ன சில அமல் செய்யலாம். நிறைய பெண்கள் இதை எப்போ யூஸ் பண்ணா தெரியுமா? எப்போ யூஸ் பண்ணான்னு நினைக்கிறீங்க? ஹஜ்ஜுக்கு போகிற டைம், ஹஜ்ஜுக்கு போகிற நேரம். வேற எப்போ யூஸ் பண்ணுறாங்க? கடைசி 10 ரமலானுடைய கடைசி 10ல் இந்த டேப்லெட் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏனெண்டா லைலத்துல் கத்ருடைய இரவு வருதா இல்லையா? லைலத்துல் கத்ருடைய இரவு வந்து ரமலானுடைய கடைசி 10ல் ஒற்றை தினங்களில் 21, 23, 25, 27, 29 இந்த நாட்களில் ஒற்றை படைகளில் தேடுங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. எங்களோட பெண்கள் என்ன பார்க்குறாங்கன்னா கடைசி 10ல் மாதவிடாய் வந்துட்டேன்னு சொன்னால் இப்போ நம்ம எந்த அமலும் செய்ய முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா டேப்லெட்டை யூஸ் பண்ணுவாங்க. இது முற்றிலும் தவறு. ஏனென்றா இது இயற்கை விதி. அன்னை ஆயிஷா ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. ஹஜ்ஜு என்பது ஒரு சிறந்த ஒரு வணக்கம், பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு வணக்கம். அப்படிப்பட்ட ஒரு வணக்கத்திலேயே என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? காபாவை தவாஃப் செய்யாதீங்க. காபாவை தவாஃப் செய்ய தடை விதிக்கப்படுது. நோன்பும் அது மாதிரி தான். நோன்பு பிடிக்க வேணாம்னா பிடிக்கக்கூடாது. அப்போ நாம் அதுக்காக டேப்லெட்டை நம்ம யூஸ் பண்ணி அந்த டேப்லெட் மூலமாக எத்தனையோ சைடு எஃபெக்ட்களை வர வச்சு நமக்கு நாம் நாசத்தை தேடுறதை விட நாம் அதை யூஸ் பண்ணாமல் மற்ற இபாதத்துகள், அதாவது நோம்பு பிடிக்கலாட்டி எங்களுக்கு தொழ முடியாட்டி குர்ஆன் ஓதலாம். நம்ம இப்போ பார்த்தோம். அதே மாதிரி பெற்றோர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உதவிகள் செய்யலாம், சதகாக்களை செய்யலாம். இப்படி இஸ்லாம் வந்து எங்களுக்கு நன்மை விஷயத்தில் குறை வைக்கல, நிறைய நம்ம அமல்களை செய்யலாம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களுடைய கரத்தாலே நீங்கள் நாசத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். வஹ்சினு, நீங்கள் அமல் செய்யுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா நன்மை செய்யக்கூடியவர்களை நேசிக்கின்றான் என்று சொல்லி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எனவே நாம வந்து அமல் செய்கிறோம் என்ற பேரில் போய் நமக்கு நாசத்தை ஏற்படுத்தக்கூடாது. அல்லாஹ் விதிச்ச விதி நாம் என்ன செய்யணும்? அதை பொருந்தி கொண்டு அல்லாஹ் தடை விதிச்சதை நம்ம அப்படியே செய்யாமல் ஏனைய அமல்களை நம்ம செய்து கொள்ளலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் மூலிமா நல்ல தெளிவுண்ட நீங்கள் சொன்னீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் மூலிமா. வலைக்கும் சலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸும் இந்த பால் கொடுக்குற தாய்மார்களும் இருக்கிறாங்க தலை மூலிமா, இவங்க வந்து நோன்பு நேரங்களில் அவங்க விடுபட்ட நோன்பை கலா செய்கிறாங்க. சில பேர் பரிகாரம் செய்கிறாங்க. அதாவது நோன்பை பிடிக்காமல் நோன்புக்கு பதிலாக வந்து ஏழைகளுக்கு உணவு கொடுத்து கொண்டு சதக்கா பண்ணி கொண்டு பரிகாரம் செய்கிறாங்க. இப்படி இந்த ஃபீட் பண்ணுற மதர்ஸும் இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸும் அவங்களோட விடுபட்ட நோன்பை கலா செய்யணுமா அல்லது அதற்கு பதிலாக பரிகாரம் செய்கிறது சரியா? அதாவது இந்த கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டக்கூடிய பெண்களை பொறுத்தவரையில் ஒரு கருத்து வேறுபாடான ஒரு விஷயமா காணப்படுது. ஆனால் இதை நாங்கள் எளிமையான முறையில் எங்களுக்கு இதை வந்து இதுக்கு ஒரு தெளிவு இருக்குது. என்னென்று சொன்னால், முதலாவது இந்த பாலூட்டக்கூடிய பெண்களும் அதே நேரம் இந்த கர்ப்பிணி பெண்களும் வந்து நோயாளிகள் என்ற பட்டியலுக்குத்தான் வருவாங்க. அப்போ இந்த நோயாளிகளை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், ஃபமன் கான மின்கும் மரீலன் அவு அலா சஃபரின் ஃபஇத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், நோயாளியாகவோ அல்லது பயணியாகவோ பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்
வேறு நாட்களில் நோன்பை நோட்கலாம். அப்போ இந்த கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டக்கூடிய தாய்மார்களும் தனக்கோ அல்லது அவங்களோட குழந்தைகளுக்கோ ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்ற நேரத்தில் அவங்க ஒரு நோயாளி என்ற பட்டியலுக்கு வருவாங்க. அந்த நேரத்தில் அவங்க நோன்பை விட்டுட்டு வேறொரு நாட்களில் கலா செய்ய வேண்டும். இதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற தெளிவான ஒரு பதிலாக இருக்கின்றது. அப்போ அதே நேரத்தில் அவங்க கட்டாயம் நோன்பை கலா செய்ய வேண்டும். இதை நாங்கள் நோயாளி என்ற வட்டத்துக்குள்ளே பார்க்குற நேரம் அவங்க நோயாளி என்ற அந்த பட்டியலுக்கு தான் வருவாங்க. அவங்க அந்த பரிகாரம் செய்யணுமா அல்லது கலா செய்யணுமான்னு சொல்லி நாங்கள் குழம்பிக்கொள்ள தேவையில்லை. கட்டாயம் விடுபட்ட நோன்பை அவங்க நோன்பு கட்டாயம் இன்னொரு நாட்கள்ல பிடித்து கொள்ளலாம். பரிகாரம் செய்யக்கூடாது, கலா தான் அவங்க செய்ய வேண்டும். சரி மௌலிமா, இப்போ கலா நோன்பு என்று சொல்ல போகல, இப்போ நாங்கள் விடுபட்ட நோன்பை ரமலான் முடிந்து ஷவ்வால் மாத 6 நோன்புக்குள்ளே நாங்கள் பிடிக்கிறோம். அதாவது எப்படி பிடிக்கிறோம் என்றால் 6 நோன்பையும் பிடிக்கிறோம், அந்த நீயத்தோட கலா செய்யப்பட்ட நோன்பையும் பிடிக்கிறோம். அதாவது ஒரு கல்லில் 2 மாங்காய் என்றது மாதிரி 2 நீயத்தையும் சேர்த்து ஒரு நோன்பா பிரித்து கொள்கிறோம். அப்படி பிடிக்க இயலுமா? ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோட்கிறோமா இல்லையா? இந்த நோன்பை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் இந்த ஷவ்வால் மாதத்தில் 6 நோன்பு நோட்கிறாரோ அவர் அந்த வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும். ஷவ்வால் நோன்பு என்பது சுன்னத்தான ஒரு நோன்பாக காணப்படுது. இதை நாங்கள் நோற்றோம் என்று சொன்னால், அந்த ஷவ்வால் மாதத்தில் வரக்கூடிய எந்த நாட்கள் 6 நோன்பு நோற்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு வருடம் முழுவதும் நோன்பு நோற்ற நன்மை கிடைக்கும். அப்போ அந்த ஷவ்வால் மாதத்தில் பிடிக்கக்கூடிய அந்த நோன்பு ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்தில் குறிப்பிட்ட சில நாட்களில் நோக்கக்கூடிய ஒரு சுன்னத்தான நோன்பாக இருக்கின்றது. அந்த நோன்பை நாங்கள் நோட்கிற நேரம் அந்த நீயத்தோட நாங்கள் கலா செய்கிறோம், அந்த விடுபட்ட நோன்பை கலா செய்கிறோம் என்ற இன்னுமொரு நீயத்தில் எங்களால் அந்த நோன்பை பிடிக்க முடியாது. அதாவது இந்த ஷவ்வாலுடைய அந்த நோன்பை நோற்றா எங்களுக்கு வருடம் முழுவதும் நன்மை கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் நாங்கள் அந்த நோன்பை நோட்கிற நேரம் நாங்கள் கலா செய்கிறோம் என்ற நியத்தில் அந்த நோன்பை நினைத்து நோட்க முடியாது. எந்த நியத்துக்காக வேண்டி நாங்கள் அந்த நோன்பை நோட்கிறோமோ அதற்குரிய கூலி தான் எங்களுக்கு கிடைக்கும். விடுபட்ட நோன்புகளை நாங்கள் எங்களுக்கு முடியுமான நேரங்களில் கலா செய்து கொள்ள முடியும். எங்களுக்கு எந்த சந்தர்ப்பங்கள் எப்படி அமைகின்றதோ அந்த சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு இந்த விடுபட்ட கலா நோன்புகளை நோட்க முடியும். ஆனாலும் நமக்கு மரணம் என்பது எப்போதும் வரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது, எப்பொழுதென்று தெரியாது. அந்த பேணுதலுக்காக வேண்டி நாம் விடுபட்ட நோன்புகளை எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமாக நோட்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடித்து கலா நோன்புகளை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஜஸாக்கல்லா ஹைர் மூலிமா தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று தந்தீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து மூலிமா. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் பெண்கள் சம்பந்தமாக நிறைய சந்தேகங்களும் அதற்குரிய தெளிவுகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் மூலிமா நிறைய பேருக்கு காணக்கூடிய ஒரு பிரச்சனையை தைக்க மூலிமா லாங் டைம் பீரியட்ன்றது சில பேருக்கு 20 நாள் 30 நாள் என்று நாள் கணக்குக்கு பீரியட்ஸ் ஓவர் டைம் பீரியட் வரதை நாங்கள் பார்க்குறோம். இந்த நேரத்தில் அதாவது ரமலானுடைய நேரத்துலையும் சில பெண்கள் இதை ஃபேஸ் பண்ணக்கூடியவங்கள இருக்கிறாங்க. அவங்களுக்கு மூலிமா அவங்களுடைய இபாதத்துகள் செய்ய முடியாமல் போகுதுன்று அவங்க மிச்சம் கவலைப்படுறாங்க. தொழுகை நோன்பு ஏனைய இதர இபாதத்துகள் செய்ய இல்லாமல் போகுது என்று நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இப்படி நிலையில் இருக்கிற பெண்களோட தீர்வு தான் என்ன மூலியமா? இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னாக்கா, தொடர் உதிரப்போக்கு இஸ்திஹாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்திஹாலாவை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுக்கு மாதவிடாயை பொறுத்த வரைக்கும் 3 நாள் 7 நாள் கூடுனா 10 நாள் இவ்வளோ தான் மாதவிடாயிடால ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும். இதை விட அதிகமான முறையில் தொடர்ந்து உதிரப்போக்கு இருந்தால் ரத்தம் வெளியாகினேன்னு சொன்னால் அது நோய். அதுக்கு தான் சொல்கிறது இஸ்திஹாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கட்டாயம் அவங்க என்ன செய்யண்டா சிகிச்சையை நாடணும். ஏண்டா இது ஒரு நோயாக கருதப்படுகின்றது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ மாதவிடாய் காலங்களில் தான் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, தொல்லக்கூடாது, நோன்பு நோக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். ஆனால் இஸ்திஹாலா ஒரு நோயாக கடிக்கப்படுறதால அவங்க என்ன செய்யலாம், அவங்களோட மாதவிடாய் காலங்களை கழித்து, அதாவது 3 நாள் தான் ஒரு பெண்ணுக்கு உதிரப்போக்கு இருந்தால் 4ஆவது நாள் என்ன செய்யலாம், அவங்க குளிச்சுட்டு
அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்க, நோம்பு நோட்கிறாங்க, அப்படி தானே வளமையான காலங்களில். அதே மாதிரி இஸ்திஹாலாவுடைய நேரங்கள்லையும் அவங்க என்ன செய்யணும்டா, அவங்களோட மாதவிடாய் காலங்களை கழித்து தூய்மையாகிவிட்டு தொடர்ந்து அவங்களுக்கு உதிரப்போக்கு இருந்தாலும் அவங்க என்ன செய்யலாம், தொழணும், நோன்பு நோட்கலாம். அதாவது தொழுகையை எடுத்துக்கொண்டும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு விளக்கம் தராங்க. சரி, ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன செய்யணும்னா கட்டாயம் வுலு செஞ்சு கொள்ளணும் இஸ்திஹாலாவில் இருக்கிற பெண்கள். அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு 7 நாள் தான் மாதவிடாய், அதற்கு அதிகமாக வந்து அதை இஸ்திஹாலாக்கு அனுப்பிட்டு 7 நாட்களில் தூய்மையாகிவிட்டு மற்ற நாட்கள் என்ன செய்யணும், தொழணும். ஒவ்வொரு தொழுகைக்கும் என்ன செஞ்சு கொள்ளணும், அவங்க வுலு செஞ்சு கொண்டு தொழணும். இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட ஒரு பெண் வந்து இப்படி கேட்டதால உம்மு சலமா ரலியல்லாஹு அதை நபி அவங்கள்ட்ட கொண்டு வந்து இதுக்கு என்ன சட்டம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, மாதவிடாய் காலத்தை கழிச்சிட்டு தூய்மையாகி குளித்து விட்டு நீங்க தொழுது கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதை நசையில் ஒரு ஹதீஸ் பதியப்பட்டிருக்குது. எனவே இது நோயாக இருக்கிற காரணத்தால மாதவிடாய் காலங்கள் அல்லாத காலம் வந்துடுச்சுன்னா இதை இஸ்திஹாலாவுக்கு அனுப்பிட்டு அவங்க வந்து அன்றாட காரியமான தொழுகையை தொழுது கொள்ளலாம். அதே மாதிரி நோன்பு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் நோன்பு நோட்கிறதால இவங்களுக்கு இது நோயாகிடும், இது வந்து இவங்களுக்கு பாதிப்பாகிவிடும் சொல்லி இவங்க பயந்தாங்கண்டா இவங்க வந்து யாருன்னா தொடர் நோயாளி, அதாவது தீராத நோய். அவங்களுக்கு நோன்பு கடமையா இல்லை, அவங்களுக்கு வந்து நோன்பு கடமை இல்லை. அதனால வந்து இவங்க வந்து அந்த கேட்டகரியில வந்துடுவாங்க. அதனால் வந்து என்ன செய்யக்கூடாது, இவங்க வந்து நோன்பு நோட்க வேண்டிய அவசியம் இல்லை, இவங்களுக்கு அது பயன்தான். அதே மாதிரி இவங்களுக்கு இதால் பாதிப்பு வராது அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக நோன்பு நோற்று கொள்ளலாம். இல்லை வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் நிச்சயமாக வந்து இவங்க என்ன நாடணும், சிகிச்சையை நாடணும். இது ஒரு நோயாக கணிப்பிடப்படுறது. மூலிமா இப்போ இன்னொரு கேள்வி என்னென்ன மூலிமா சாதாரண நாட்கள்லையும் சரி ரமலானுடைய நாட்கள்லையும் சரி அவங்களோட தண்ணி பயன்படுத்தினா நோய் தீவிரம் அடைஞ்சிடுமோன்னு நினைக்கிற அந்த பெண்களுக்கு வந்து அவங்களோட வுலு செய்யறாலும் சரி இதர தேவைகளுக்கு என்றாலும் சரி அவங்கள சுத்தமாக்கி கொள்கிற நிலையில் இருக்கிற ஒரு பெண் தண்ணி பயன்படுத்தினால் எங்களோட நோய் வீரியம் அடைந்துடும் என்று பயப்படுறவங்களுக்கு எங்களுக்கு தீர்வு என்ன மூலிமா பொறுத்த வரைக்கும் வந்து அல்லாஹ் தஆலா ஒரு நாள் சிறந்த ஒரு வழியை காட்டி தந்திக்கிறான். நீருக்கு நீங்கள் அஞ்சினேன்னா என்ன செஞ்சு கொள்ளலாம், தயமம் செஞ்சு கொள்ளலாம். தயமம் ஒரு அழகான வழி. அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வஐதீக்கும் மின்ஹு. நீங்கள் வந்து தண்ணீர் கிடைக்காம போனால், அதே மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை தொட்டு பயப்படுத்தீங்கன்னு சொன்னாக்கா அழகான முறையில் தயமம் செஞ்சுக்கோங்க. இந்த தயமம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கொள்ள எப்படி செய்கிறான், மஸ்ஹ், அதாவது நீங்கள் மண்ணை கொண்டு முகத்தையும் கைகள் ரெண்டையும் என்ன செய்து கொள்ளணும், மசல் செய்து கொள்வது தான் இந்த தயமம். இந்த தயமத்தை வந்து நீர் கிடைக்காத பட்சத்துலேயோ அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணியை தொடுறது சிரமமாக்கிற பட்சத்துலேயோ அழகான முறையில் இஸ்லாம் காட்டி தந்த வழித்தான் வந்து இந்த தயமமாக கருதப்படுகின்றது. ஜஸாக்கல்லாஹ் ஹைர் மூலிமா நீங்களும் தெளிவான பதில் ஒன்று தந்தீங்க. இறுதியாக எந்த நோன்புக்கும் வரக்கூடிய ஒரு கேள்வி, அது அந்த கேள்வியை கேட்டு சங்கடத்துக்கு ஆளாகும் என்று சில பெண்கள் அதை கேட்க தயங்குற நிலையில் இருக்கிறாங்க. என்னென்ற மூலிமா குளிப்பு கடமையான நிலையில் நாங்கள் சஹர அடைஞ்சிட்டோமெண்டா எங்களுக்கு முடிவுண்டு என்ன மூலிமா என்ன தீர்வு ஒன்று இருக்குது. அவங்க என்ன செய்கிறாங்கன்ற சில பெண்கள் குளிப்பு கடமையான நிலையில் சஹர அடைஞ்சிட்டா நோன்பு பிடிக்கிறாங்க. இல்லை, கடமையான குளிப்புக்கும் நோன்புக்கும் தொடர்பு இல்லை. எப்போ நம்ம கடமையான குளிப்பு குளிக்கணும்னு சொன்னால் தொழுறதுக்காக வேண்டித்தான். நம்ம சஹர் செய்வதற்கோ நோன்பு பிடிப்பதற்கோ கடமையான குளிப்பு வந்து அதனுடைய தேவைப்பாடு இங்கே இல்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ் மூலமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுத்ரிகுல் ஃபஜ்ர் வஹுவ ஜுனுபுன் மின் அஹ்லிஹி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து குளிப்பு கடமையான நிலையில், அதாவது தன்னுடைய குடும்பத்தாரோடு இல்லற உறவை மேற்கொண்டதன் காரணமாக குளிப்பு கடமையானவர்களாக ஃபஜ்ரை அடைந்தார்கள் என்று சொல்லி இந்த ஹதீஸில் பார்க்குறோம். சும்ம யக்தசிலு, பின்னர் குளித்தார்கள். வயசூமு, அவர்கள் நோன்பை தொடர்ந்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம். இது புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி. இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுதுன்னா, நபிகள் நாயகம் கடமையான குளிப்பு உடையவராக ஃபஜ்ரை அடைந்தார்கள். அப்போ ஃபஜ்ருடைய நேரத்தை அடைந்தாங்கன்னு சொன்னால் சஹர் செஞ்சிருப்பாங்களா இல்லையா?
அதுக்கு பின்னாடி தான் யகதசிலு, அதாவது நபிகள் நாயகம் ஃபஜ்ருக்கு பின்னாடி தான் குளிச்சிருக்கிறதாக இந்த ஹதீஸ்ல பார்க்குறோம். பின்னாடி நோன்பதை கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்கிறத பார்க்குறோம். இந்த செய்தியிலேருந்து நம்ம என்ன வழங்குறோம்னா, கடமையான குளிப்பு என்பது சஹர் செய்வதற்கு ஒரு தடையாக இருக்கல்ல, நோன்பு பிடிக்கிறது ஒரு தடையாக இருக்கல. எனவே பெண்கள் மட்டுமல்ல, இந்த பிரச்சனை ஆண்களுக்கும் வரக்கூடியதாக இருக்குது. அப்போ கடமையான குளிப்பு உள்ளவர்கள் சஹருடைய நேரத்தை அடைந்தாங்கன்னு சொன்னால், நோன்பு பிடிக்கக்கூடிய நிலையில் இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க தாராளமாக சஹர் செய்தெல்லாம், சஹர் செஞ்சுட்டு அவங்க என்ன செய்யலாம்னா குளிக்கலாம். ஃபஜ்ருடைய தொழுகைக்காக குளிப்பது தான் கடமையாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு நம்ம குளிர்றதுக்காக நம்ம குளிக்கிறதை முற்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு மிகவும் சிறந்தது. எனவே தாராளமாக அவங்க அதாவது நோன்பு பிடிக்கிறதுலையோ சஹர் செய்வதிலையோ தடை இல்லை. ஜஸாக்கல்லா ஹைர் மூலிமா பெரிய எல்லோருக்கும் வரக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நீங்கள் அழகான முறையில் தெளிவாக தீர்வுண்ட சொல்லிட்டீங்க. இன்று அனைத்து பெண்களுக்கு வரக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும், அனைத்து பிரச்சனைகளுக்கும், அவங்களுடைய ஆதங்கங்களுக்கும் எங்களோட ரைஸ் அப் அகாடமி மொல்லிமமார்களுடன் இந்த கலந்துரையாடல் மிகவும் பிரயோசனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய நோன்பு காலத்தை மாதவிடாய் நேரங்களிலும் சரி, கர்ப்பிணியாக இருந்தாலும் சரி, ஃபீட் பண்ணுற ஒரு மதராக இருந்தாலும் சரி, லாங் பீரியட் டைமில் இருந்தாலும் சரி, எந்த நேரத்திலையுமே நாங்கள் எங்களுடைய இபாதத் செய்யக்கூடிய இபாதத்துடைய வேலைகளை இதை காரணம் காட்டி எப்போவுமே தள்ளி போடக்கூடாது. இதெல்லாம் ஜஸ்ட் கொஞ்ச நாளைக்கு வர ஒரு பிரச்சனைன்றதை தாண்டி போயிட்டு கொண்டே இருக்கணும். ஏனென்றால் கடந்த நோன்புல ரமலான்ல எங்களோட இருந்தவங்க இந்த நோன்புல எங்களோட இல்லை, அடுத்த நோன்புல நாங்கள் கூட இருப்போமான்னு தெரியா. வருகின்ற இந்த நோன்பை, இந்த ரமலானை பிரயோசனம் உள்ளதாக ஆக்குவோம். நிறைய அமல்களை செய்து எங்களுடைய ரமலான் காலத்தை மிக அழகாக பிரயோசனம் உள்ளதாக ஆக்கி எங்களுடைய இம்மை வாழ்வுக்கும் மறுமை வாழ்வுக்கும் பிரயோசனப்படுத்திக் கொள்வோம்.